இடுக்கும் கதையின் தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்வின் கடக்களித்தை கருத்துள் குருவில் சற்குருவாயுதித்து கூடல் மீனவன் மேல் வினதில் தோன்றித்தாள் போற்றி துங்கமுரு அலைகடலில் சிலையதான தோணியில் வந்த அம்பாத தூளி போற்றி எங்கள் விராந்தனையிருளில் பறவை வாதற்கேவல் உண்டோன் பதப்பதுமயிருதாள் போற்றி உங்கவசூழ் திருவாத ஊரில் வந்த புண்ணிய நாரினை அடிகள் போற்றி போற்றி தில்லை வாழந்தனரே முதலாகச் சீர்வடைத்த சொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் வரம் போற்றி கொல்லையவர் புராணகள் உலகறிய விரித்துரைத்த செல்வம் அலி குன்றத்தோர் செக்கிழாரடி போற்றி பார்வதி அருட்கடலாகிய அம்பலவானுடைய பெருங்கருணையினாலே இன்று ஏனாதி நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரனுடைய அருளை பெற்றவர்கள் பெரியவர்கள் என்று பெயர். அருளை பெறாதவர்கள் சிறியவர்கள். பெரியவர்கள் சிறியவர்கள். திருவருளை பெறாதவர்கள் சிறியவர்கள், பெற்றவர்கள் பெரியவர்கள். அதனாலே திருவருளை பெற்றவர்களாகிய நாயன்மார்கள் வரலாற்றை சொல்லுகின்றபடியினாலே இது பெரிய புராணம். உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே திருவருளை பெறுவதற்காகவும் முயற்சி செய்து வாழும். அப்படி திருவருளை பெற முயற்சி செய்யாது வாழ்ந்து விட்டால் மறுபடி பிறவி உண்டாகும், துன்பம் உண்டாகும். அதனால அந்த திருவருளை பற்றி வந்த பெரியவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அதில் இந்த பெரிய புராணம் என்பது சிவபக்தி, அடியார் பக்தியை சொல்லி அதன் மூலமாக இன்னும் இப்படி இப்படி அருள் பெற்றார்கள் என்று சொல்லுவோம். இந்த அருள்ங்கிறது நமக்கு பிரத்யேகமா தெரியறதில்லை, பொருள் நன்றாக தெரிகிறது. அருள் என்பது நமக்கு கண்ணுக்கு கருத்துக்கு செட்டுன்னு கட்டுறதில்லை. அப்படிப்பட்ட அருள் என்பது சிவன் திருவருள் என்பது சாதாரணமாக எல்லாராலையும் பெறவும் முடியாது. அது ஐஏஎஸ் எழுதுற மாதிரி. எல்லாரும் ஐஏஎஸ் எழுத மாட்டாங்க, எங்கேயா ஒருத்தர் தான் இருக்கும். அதுபோல திருவருள் பெறுகின்றவர்கள் குறைவாக இருப்பார்கள். அப்படி திருவருளை பெறுவதற்கு சாதனமாக இருப்பதுதான் திருநீறு, உருத்தராக்கம், பஞ்சாட்சம். மனத்தில் இருப்பது, வாக்கில் இருப்பது பஞ்சாட்சம், நெற்றியில் இருப்பது நீர், கழுத்துல மார்பில் இருப்பது உருத்தராட்சம். அதனால இதுக்கு சிவ சாதனம் என்று பெயர். உருத்தராட்சத்துக்கும் திருநீற்றுக்கும் சிவ சாதனம் என்று பெயர். மங்கள வேடம் இதுக்கு சிவனடியார்களுக்கு உண்டாகிய சின்னம், அடையாளம். பரமசிவன் அமரன் பத்தற்கு சின்னம் உரு உடலில் கண்டியும் நீரும் என்பது சைவ சபையினே. இவர் இந்த கட்சியில இருக்கிறார் என்பதை காட்டிக் கொடுப்பதுதான் அந்த சிவப்பு, கருப்பு
முதலான நிறங்கள். இவர் இந்த சமயத்திலே இவர் நிற்கிறார் என்பது காட்டி கொடுப்பதால் திருநீர் பூசியிருந்தால் செய்வ சமயத்தை சார்ந்தது. அதற்கு புறச்சின்னம் என்று பெயர். அகத்தில் இருப்பது பஞ்சாட்சரம், புறத்தில் இருப்பது திருநீர் உருத்தராக்கம் திருவேடம் என்று சொல்லப்படும். திருநீர் உருத்தராக்கத்துக்கு திருவேடம் என்று பெயர். திருவேடம் சிவனுருவே யாகும் என்பது ஞானசாஸ்திரம். திருவேடம் சிவனுருவே யாகும். திருநீர் சிவபெருமானே, உருத்தராட்சமன் சிவபெருமான். அதனால இந்த பொருள்கள் போற்றி வாழ்கின்றவர்களுக்கு திருவுருள் கிடைத்துள்ளது. திருநீற்றை போற்றி வாழ்தல், உருத்தராட்சம் திருநீற்றை போற்றி வாழ்கிறதுனால் அதை அணிந்து கொள்வது, பிறரை அணிய வைப்பது, அதன் மேலே அதிகமான பக்தி கொள்வது. அதனால அந்த போற்றி திருநீர் உருத்தராட்சத்தை போற்றி வாழ்வதனால சிவனுக்கு பிரியமாகி விடுகிறார். சிவனுக்கு பிரியமாகி விடுகிறார். ஆகவே இந்த மூன்றையும் மணி மந்திர ஔஷதம் சொல்றோம். உருத்தராட்சம் மணி, பஞ்சாட்சரம் மந்திரம், திருநீர் ஔஷதம். ஔஷதம்னா மருந்து. திருநீர் மருந்து இருக்கு தெரியுமா அப்படின்னு கூட ஒரு பாட்டு. திருநீர் மருந்து. உருத்தராட்சம் மணி, பஞ்சாட்சரம் மந்திரம். மணி மந்திர ஔஷதம். பஞ்சாட்சரத்தினாலே ஆணவ மலம் போகும், உருத்தராட்சத்தினாலே மாயா மலம் போகும், திருநீற்றால கண்ணு மலம் போகும். பஞ்சாட்சரத்தினால ஆணவ மலம் குறையும், திருநீற்றாலே கண்ணு மலம் குறையும், உருத்தராட்சத்தினால மாயாமலம் போகும். இப்படி மூன்று சிறந்த பொருளாக செய்வர்களுக்கு கிடைத்த பெரிய செல்வமாக இருப்பது திருநீரே செல்வம். மற்றைய சமயங்களுக்கு இது மாதிரி பொருள் கிடைக்கவில்லை. மற்ற சமயவாதிகளும் சில சின்னங்களை அணிந்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு இது மாதிரி திருவருளோடு இயற்கையோடு இயைந்த ஒரு தத்துவ கருத்துடைய தொடர்புடைய பொருள்கள். திருநீர் என்று சொன்னால் அது சாம்பல். அது பசுவினுடைய சாணத்தை சாம்பலாக ஆக்கி அதை அணியும். பசு என்று சொன்னால் உயிர்கள், பசுவின் மலம் என்று சொன்னால் ஆணவமாதிய மலங்கள். அதை சுடுதல் என்று சொன்னால் அந்த மலங்களை களைதல். ஆணவங்கணமாய மலங்களை சுட்டு சாம்பலாக்கி அதை நெத்தியிலே அணிந்து. அதனாலே திருநீர் என்பது எல்லா வகையான சிவசாதன பொருள்களிலும் மிக உயர்ந்தது. திருநீற்றுக்கு மேலே எந்த விதமான உயர்ந்த பொருள் கிடையாது. அதனாலதான் திருநீற்று பதிகம் என்றே ஒரு பதிகம் இருக்கிறது. மந்தனமாவது நீருன்னு தொடங்கி ஆற்றல் அடல்விடைய ஆலவாயால் திருநீற்றை போற்றி போலில்லாவும் பூசுரம் ஞானசம்பந்தன் தேர்த்தி தென்னன் உடலுற்ற தீப்பினியாயின தீர சாற்றிய பாடலில் மட்டும் நல்லவர் நல்லவர்தாவே என்பது திருஞான சம்பந்த தேவா. திருநீற்றுக்குமே பதிகம், வேற எந்த சின்னத்துக்கும் பதிகம் கிடையாது. அதனாலே திருநீற்றை எப்போதும் மங்காமல் பூதுபவர்களுக்கு சிவன் அவருடைய உள்ளத்திலே குடியிருக்கிறார். வினைகள் தங்காது. கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்நிலையாமாறி தங்கா வினைகளும் சாது சிவகதி சிங்காரமான திருவடி சேவரே என்பது திருமந்திரம். எல்லாத்தையும் விட்ட பரமஞானிகளும் திருநீர் பூசவும். திருநீர் பூசவில்லையானால் அவன் திருட்டு. திருநீர் பூசாதவன் திருட்டு. திருநீர் பூசாதவனை தொட்டா குளிக்கணும். திருநீர் பூசாதவனை தொட்டோம்னா குளிக்கணும். திருநீர் இடா ஒரு தீண்டேன் என்னும் என்பது திருநீர்ப்பா. அதனாலதான் மாணிக்கவாச சுவாமி என்ன பண்ணினாரு, 8-2 எனக்கு தெரியாது. 8-2 தெரியாதா? முதல் மந்திரி தெரியலைங்கிறார். 8-2 தெரியாத. 8-2 தெரியாத என்ன திருநீர் பூஜை இருக்கின்ற அடியார்கள் கூட்டத்தில் என்னை ஏற்றி வைத்தாயே, கூட உட்கார வைத்தாயே அப்படிங்கிறார். 8-2 தெரியாத ஒரு குறைந்த அறிவுடையவராய் என்னை அடியார்கள் திருநீர் பூஜை இருக்கின்ற அடியார்கள் இருக்கின்ற சபையில என்னை கூட்டி வைத்தாயேங்கிறார். கட்டறுத்தை ஆண்டு
கண்ணார நீர் இட்ட அன்பரோடு யாவருங்கானவை பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியனே என்பது திருவார். அதற்கு மேல திருநீர் பூசாரவனை கண்டா பயப்படுவேன் என்பது திருவார். பூசில்தான் திருநீரை நிறைய பூசி என்பது திருவார். பேசப்பட்டேன் நன்னடியாது திருநீரே பூசப்பட்டேன் என்பது திருவார். சுண்ணவன் நீர் அணிவித்து தூணகியை செய்து கொள்ளும் என்பது திருவார். இப்படி திருநீற்றை பற்றி பல இடங்களிலே மாணிக்கவாசகர் வேற யாரும் சொல்ல முடியாதபடியே உயர்ந்த கருத்தை சொல்கிறார். அதனால திருநீர் பேய் பிசாசு செய்வன அதற்கு மேல கடகமோசம் மற்றைய பாதங்கள் அத்தனையும் நீக்குவது திருநீர். பகை பிணி மண்ணை பண் மந்திரங்களினால் மிக அரண் கடையுள்ள விருச்சி பித்துடர் வகை இனத்தையும் ஆற்றியே தகநலம் அளிப்பது தவள நீரோ என்பது திருத்தணிக புராணம். பகை பிணி மண்ணை என பெசாது பகை பிணி மண்ணை பன் மந்திரங்களினால் செய்வன முதலாக பன் மந்திரங்கள் மிகையரன் கடையுள்ள விருச்சி பித்து இடர் வகை இனத்தையும் ஆற்றியே தகநலம் அளிப்பது தவள நீரோ என்பது திருத்தணிக புராணம். அதனாலே திருநீற்றுக்கு மேலே ஒரு பொருள் கிடையாது. திருநீற்றை முறையாக மந்திர ஜபம் பண்ணி மந்திர முறையிலே பூசுவது. மந்திரம் நமச்சிவாய ஆக நீர் அடிய பெற்றால் வெந்தரு விரைய நோயின் ஒவ்வொடல் விளைகின்றது என்பது அப்பர் தேவா. திருவாய் மொழியை சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகரினி பாஜி புலிவரணி என்பது அப்பர் தேவா. ஆகையினாலே இப்படி திருநீற்றினுடைய பெருமை அணுகூடாதது. திருநீர் வேறு சௌர்வான் வேறல்ல, திருநீரே சௌர்வான். அதான் பரமஞானிகளாய் உள்ளவர்கள் கடவுளை கண்ட ஞானிகளுக்கு திருநீர் பூசணும். நரசிங்கமனையரையர் அடியார்களுக்கு திறந்தோறும் திருவாதிரை இன்னைக்கு சாப்பாடு போட்டு 100 பவுன் கொடுப்பாரு. 100 பவுன். அதை தெரிஞ்சவன் பாவியா காலித்தனமா தெரிஞ்சவன் இந்த சமாசாரத்தை கேள்விப்பட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், திடீர்னு அடியார் வேஷம் போட்டான். திருநீர் பூசி ஒரு உத்தராட்சத்தை போட்டான். அடியார் வேஷம் போடுறதுக்கு பணம் அதிகம் செலவு இல்லை. அப்படி போட்டுக்கிட்டு அந்த கூட்டத்தோட கூட்டமா வந்து அடியார் கூட்டத்தோட அந்த சாமியார் எல்லாம் முன்னெடுத்த சாமியார் எல்லாம் இவனை பார்த்து ரொம்ப சங்கடப்பட்டாங்க. இவன் வந்துட்டாரு காலி பையன் சீட்டாடி கிடஞ்சா இன்னைக்கு ஊதுவிட்டு இருந்தான் பாரியா, இவன் வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒதுங்கி இருந்தாரு. அதை அந்த நரசிங்க முனையரை தெரிஞ்சுக்கிட்டாரா. தெரிஞ்சுக்கிட்டு யாரும் சீலம் இல்லாதவராக இருந்தா கூட திருநீர் பூசணம் வெறுக்கப்படாது அப்படின்னு அவனுக்கு 200 பவுன் கொடுத்தாராம். பூசணவனுக்கு வழக்கமா இருக்கு 100 பவுன், அவனுக்கு 200 சேரமான் பெருமாள் நாயனார் வண்ணான் காலில் விழுந்து கும்பிட்டார். ஒவ்வொரு மன்னன் நிறத்தக்கு. அதுக்கு மேலே நம்ம வரகுண பாண்டியன் இருக்கிறான். வரகுண பாண்டியன் அவன் அயால சண்டைக்கு சென்றான். அடுத்த நாட்டரசன சண்டைக்கு போனான். போகும்போது திருநீர் நிறைய பூசிக்கிட்டு உடம்பு மார்பு நெற்றி மார்பு கையெல்லாம் நிறைய பூசிக்கிட்டு சண்டைக்கு போனான். ராஜா வரகுண பாண்டியன் சண்டைக்கு போய் யுத்தத்தில் வெற்றி பெற்று வீண்டு வந்தார். வரும்போது யுத்த களத்தில் கிடந்த ஒரு அம்பு காலில் ஊற்றி பூச்சான். காலில் ஊற்றி ரத்தம் வந்துருச்சான். வந்தபோது அவர் கவலைப்படலையா, அதுக்காக இந்த காலுக்கு இப்படித்தான் போகணும்னாராம். என்ன காரணம்னா ஊதி பூசம் பெறாத காலில் ஊதி பூசுறது இல்லைல்ல, அதுக்கு புத்தம் இல்லை அப்படின்னாராம். அதுபோல அப்பா ராஜாக்கள் எவ்வளவு திருநத்திலே ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால இது சாதாரணமானது. திருநீர் சாதாரணமானது, ரொம்ப காசு குறைஞ்சது இல்லை. ராதாப்பேட்டையில சில பேர் அப்படி நிறைய பூசி. அதனால திருநீரை பூசிட்டா சிவபெருமானுக்கு பிரியமுடையவனாகி விடுகிறான், சிவவேடத்தை உடையவனாகி விடுகிறான். அது சிந்தாம சிதறாம பூசணும், இடது கையில போடாம பூசணும். அது பூசி பழகிறது பல பேருக்கு தெரியல. நான் ஊதி கொடுக்கும் போதெல்லாம் பல பேர்த்துக்கிட்ட சொல்றேன், அவனுக்கும் பூச தெரியல. வாங்கி உடனே இந்த கையில் போட்டாரான். போட்டு துளி விட்டு இப்படி வச்சுவிட்டு கீழே தாட்டி விட்டாங்க. அந்த பூஜை கழுத்துற அளவு கூட அப்ப தெரியலப்பா. அதை வாங்கி அப்படி திருநீரத்துக்கு மேல பிரசாதம் கிடையாது. பிரசாதம்னா அதுதான் பூஜை பிரசாதம். அதை வாங்கி இப்படி அண்ணாந்து சிவசிவான்னு கொஞ்சம் தெரியும். இந்த சாதாரண ஆகையினாலே அப்படி திருநீற்றினுடைய பெருமை அணுகூடாதது, சைவ சமய சின்னமாக விளங்குவது. அப்படிப்பட்ட திருநீருக்கு வடமொழியிலே பூதின்னு
விபூதின்னு விபூதின்னு பூதியனைத்தான் கொடுக்கையால் பூதி என்னும் பேர் ஊதியினர் வெண்ணீற்று நிற்கின்றோர் என்பது செய்வதே. பூதியனைத்தான் கொடுக்கையால், பூதியினா செல்வத்தை கொடுக்கின்றபடியினாலே திருநேற்றுக்கு செல்வம் கொடுக்கிறார். பூதியினா செல்வம், வீணா உயர்ந்த வேளாண் செல்வம். அப்படிப்பட்டது இது வடமொழி. தமிழ்ல நீர். ஆகையினால அப்படிப்பட்ட திருநேற்றை பாதுகாத்தவர்கள், திருநேற்றை போற்றி வாழ்ந்தவர்கள் பல பேர். அதிலே ஒருவர் இந்த ஏனாதி நாயனார். ஏனாதி நாத நாயனார். எலைமலிந்த வேறு நம்பி எரிவத்தற்கடியேன் ஏனாதி நாதன்றன் அடியார்க்கும் அடியேன் என்று இவரை பாராட்டி பாடுகிறார் சுப்பிரமணியர். இவர் சோழ நாட்டிலே ஈனனூர் என்கின்ற ஊரிலே அவதாரம் பண்ணினவர். அவர் சான்றார் குலத்திலே வந்தவரா. சான்றார் குலம், ஷானார்னு சொல்றாங்க அல்லவா, அந்த குலத்துல வந்து சான்றார் ஏனாதி நாயனார். இவர் தொன்மை திருநேற்று தொண்டின் வழிபாட்டின் தன்மைக்க நின்ற நலம் என்றும் கொன்றாதார். நன்மைக்க நின்ற நலம் என்றும் கொன்றாதார். மன்னருக்கு வெள்ளி வடிவாட்படை வயிற்றும் தன்மை தொழில் வெஞ்சையின் தலைமை சார்ந்துள்ளார். இவர் திருநேற்றின் துண்டின் வழிபாட்டில் நின்றவர். மன்னர்களுக்கு வாட்படை கற்றுக் கொடுக்கிற தொழில். வாழ்னா வாழில் சண்டை செய்யணும், அப்படிப்பட்ட தொழிலை உடையவர். அவர் சிவபெருமானுடைய திருவடிக்கு மிக்க அன்புடையவர். அடியார்களுக்கு மிக்க உதவி செய்பவர். அப்படிப்பட்டவர், நல்லவர். அவருடைய தொழில் குலம் அந்த மாதிரி தொழில் வாட்பயிற்சி, வாழ்வித்தேன்னு சொல்றது. அவரு தொழில அவருக்கு நல்ல பேர் கிடைத்தது. பல பேர் சிஷியர்களாக விட்டு அந்த வாழ்வத்தையே கற்றுக்கொண்டார். அதே ஊர்ல இருக்கிற ஒரு பங்காளி, அவருக்கு பங்காளி, அவன் பேர் அதிசூரன்கிறவன். அதிசூரன் பேர். அவன் இவர் மேல ரொம்ப பொறாமை அடைந்தான். நிறைய பேருக்கு கூட்டம் போது சிஷியர்கள் நிறைய பேர் சேர்றாங்க அப்படின்னு சொல்லி தானும் அந்த தொழிலை உடையவன். வாழ்வத்தை அவனுக்கு தெரியும். அதுல அவன் தன்னையே ரொம்ப பெருசா வச்சுக்கிட்டு இருந்தான். நம்ம மாதிரி வாழ்வத்தை கற்றவன் கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டு இவருக்கு அயால சிஷியரிடம் வருமானம் நிறைய வர்றதை பார்த்து அவரால் பொறுக்க முடியல. யாரால? அதிசூரனால பொறுக்க முடியல. அப்படி பொறுக்க முடியாமையினாலே அவரை எப்படியாவது வென்று விட வேண்டும், கொண்டு விட வேண்டும். அப்படி எண்ணி சண்டைக்கு வந்தான். வீடு கட்டி சண்டைக்கு வந்தான். வீட்டுக்கே கூப்பிட்டாரன் சண்டைக்கு வர்றியான்னு. இவரும் புறப்பட்டார் சண்டைக்கு. நான் வரலப்பா, சண்டைவனோட போட முடியாதுன்னு சொல்ல முடியுதா? இவரு அந்த வேலைக்காரர் வித்தக்காரன் சொல்ல முடியுமா? அப்படி சென்றால இவரோட இவருடைய சிஷியர்கள், அவனை சேர்ந்த ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து பெரிய யுத்தம் நடந்தது. அதுல பல பேர் போனார்கள், இருந்தார்கள், ஓடினார்கள். அதற்கு மேல அவன் தனியா சண்டை செஞ்சான். நல்ல போனவர் பார்த்து இவரோட சண்டை செஞ்சு அதுலயும் போட்டு போனான். பொற்றடர் வீரருக்கு உடைந்து புறகிட்டார். போன அதிசூரன் போரில் அவர்களிந்த மாணவர்கள் மீதூரம் அன்படுவான் கண்படான். கையால போர்ல தோற்று போய் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போன டிபன் சாப்பிடல, தூக்கமும் வரல. தோற்று போனானா? தோற்று போனாலும் தூக்கம் வராது, ஜெயிச்சுக்கிட்டாலும் தூக்கம் வராது. மகிழ்ச்சியில தூக்கம் வராது, இது விசனத்துல தூக்கம் வராது. நார்மலா இருந்தாக்க தூக்கமே வரும். அதனால அவனுக்கு தூக்கம் வராம அவனை எப்படி வெல்லுவது என்று இரவு முழுவதும் யோசனை செய்தார். அப்படி யோசித்து அவரை வஞ்சனையினாலே வெல்ல வேணும் என்று செய்தார். வஞ்சனையின் மூலமாக வெல்ல வேண்டும். முத்தநாதனை போல இந்த ரெண்டு பேரும் திருநீட்டுக்காக உயிரை விட்டவர்கள். உயிரை விட்டுட்டாங்க, திருநீட்டுக்காக உயிரை விட்டுட்டாங்க. உயிர் சின்னது, திருநீர் பெருசுன்னு சொல்லி உயிரை விட்டாங்க. அப்படின்னா அது என்ன சொல்றது? என்ன இருந்தாலும் உசுறு பெருசு இல்லவா? உசுறு போனா வருமா? ஆனா திருநீர்
ஞானத்துக்காக உயிரை விட்டுவிட்டார். அதனாலே ஈனமிகு வஞ்சனையால் வெல்வன் என எண்ணினார். அப்படி எண்ணி ஒரு நாள் காலையில இவர் வீட்டுக்கு வந்து நாம 2 பேரும் சண்டை போடுவோம், யாரும் நம்ம கூட உனக்கும் படை வர வேண்டாம், கூட எனக்கும் படை வராமல் 2 பேரும் தனியா இருந்து சண்டை செய்வோம் என்று அவரிடத்துல ஒப்பந்தம் பண்ணி கொண்டு அதே போல தனியா சண்டைக்கு புறப்பட்டார்கள். ஒரு குறித்த இடத்துல போய் நின்றார். இவன் என்ன பண்ணா, இந்த கையில பலகை இருக்கும், பலகை இந்த கையில வாள் இருக்கும். அவன் அந்த பலகையை அவன் வாழை சேர்க்கறதுக்கு இந்த பலகை, எதிரியுடைய வாழை சேர்க்கறதுக்கு இந்த கையில பலகை. அப்படி வந்தவன் திருநீற்றை நிறைய பூசி கொண்டான் நெற்றியில். இவருக்கு திருநீற்றிலே பக்தி இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். அதன் மூலமாக அவரை வென்று விட வேண்டும் என்று எண்ணி திருநீற்றை நிறைய பூசினான். சண்டைக்கு வந்தார். வெந்நீர் நெற்றி விரவ புறம் பூசி உன்னஞ்சில் வஞ்ச கருப்பு உணர்ந்து. நெற்றியிலே திருநீர் வெண்மை, மனசுல கருப்பு, உள்ள கருப்பு வெளியில வெறுப்பு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை கொண்டு என்றார் போல உள்ளே கருப்பு வெளியில வெள்ளை. உள்ள வெள்ளையா இருக்கணும். ஊசு நீரு போல் உள்ளும் புரிதல் விடும்பாரு சேர்க்கிறார். திருநீர் எப்படி பூஜிருக்கார்களோ அதுபோல அவருடைய உள்ளம் வெண்மையான உள்ளம், தூய்மையான, தூய்மையை குறிப்பது தூய்மையான மாசியில்லாத மனிதர்கள் மேனிமேல் பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள் என்பது திருக்கூட்ட சிறப்புல சொல்லுவார். ஆகையினால இவன் உள்ள கருப்பை வச்சு வெளியில திருநீற்று பூஜை கொண்டு வந்தான். வீரருக்கு சொன்ன இடம் புகுந்தான். இருவருக்கும் சண்டை நடந்தது. அப்படி சண்டை நடந்த போது அவனை கொல்லுவதற்காக இவர் ஆயத்தமானார். இந்த ஏனாதினார் அப்படி கொல்வதற்காக ஆயத்தம் பண்ணும்போது இவனுக்கு தோல்வி வருகின்ற சமயமா தெரிஞ்சது. உடனே இந்த பலகையை மறைஞ்சுக்கிட்டே சண்டை போட்டுறான். அது ஒரு பெரிய கதிகாரம். உடனே எடுத்தால் திருநீர் இருக்குதான். இவர் திருநீர் பூஷண சிவனடியாராக ஆகிட்டாரு. அடல் விரையேர் என்ன அடுத்தவரை கொல்லும் இடை தெரிந்து தாழ்வயற்கு ஏனாதினாதரு புடை பெயர்ந்த மாற்றான் பலகை புறம்போக்கம் கடைய வந்த நெற்றியின் மேல் வெந்நீர் தாம் கண்டால் கண்ட பொழுதே கெட்டேன் முன்பு இவர் மேற்காணாத வெண்டிரு நீற்றின் பொறிவு மேற்கண்டேன் வேரினி என் அண்டர்பிரான் சிறடியார் ஆகினார் என்று மனம் கொண்டு இவர்தன் கொள்கை குறிவழி நிற்பேன் என்று கைவாளுடன் பலகை நீக்க கருதி எது செய்யார். இதனாலே கையில இருக்கிற பலகை வாழெல்லாம் விட்டுறலாம், இவர் என்ன மேல் சிவனடியார் ஆயிட்டாரு, இவரை கொல்லப்படாது அப்படின்னு நினைச்சாரு. அப்படி நினைச்சிட்டு கையில வாழ் இல்லாதவனை அவன் கொல்றான்னு வச்ச கொன்னா அவருக்கு பாவம் வந்துடும். வாழ் இல்லாதவனை, ஆயுதம் இல்லாதவனை கொன்னா, நராயுத பாணியை கொன்னா அவருக்கு பாவம் வரும். அவன் திருநெடுப்பு அடியாருக்கு பாவம் வரப்படாது அப்படின்னு அந்த பலகையும் கையில வாழையை வச்சுக்கிட்டு சண்டை போடுற ஒரு மாதிரி எப்படி பாவனை காட்டுறான். அவன் வெட்டட்டும், அவனுக்கு வெற்றி கிடைக்கட்டும், நாம இறப்போம் திருநீருக்காக. கைவாள் உடன்பலை நீக்க கருதியது செய்யார் நிராயுதரை கொன்றார் எனும் தீமை எய்தாமை வேண்டும் இவருக்கு. அப்படின்னா அந்த எண்ணத்தினுடைய உயர்வு என்னன்னு சொல்றது? இரும்பலகை நெய்வாளுடன் நடத்து நேர்வார் போல் நேர் நின்றார் அந்நின்ற தொண்டர் திருவுள்ளார் அறிவார் முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தார். அந்த பாதகன் என்ன நினைத்து வந்தானோ அதே செய்துவிட்டார். இன்னின்ற தன்மை அறிவார் அவர்களோட இன்னின்ற செஞ்சடையார் தாமே வெளிநின்றார். அவன் நினைத்து வந்ததை செய்து விட்டார். சிவருமான் அவருக்கு காட்சி தந்தார். யாருக்கு? ஏராஜனார். மற்றினாம் போற்றுவதன் வானொருவரானருடைய பற்றதங்க இவாளால் பாசம் அறுத்தவரை உற்றவரை என்று உடன் பிரியான்பருளி ஒற்றுடியால் வாகனார் பொன்னம்பலம் அணைந்தார். சொல்றாரு பொன்னம்பலம் அணைந்தார். ஒற்றுடியால் வாகனார் பொன்னம்பலம் அணைந்தார். காட்சி கொடுத்துட்டு பொன்னம்பலத்துக்கு விட்டாராம். தம்பெருமான் சாத்தும் திருநேற்று சார்புடையர் எம்பெருமான் ஏனாடி நாகர்களில் இறங்கி கும்பர்தான் காலத்தி உத்தமருக்கு கண்ணப்பும் நம்பெருமான் செய்தவை நாம் தெரிந்தவாறு உரைப்பாம்.
ஆகையினாலே திருநீற்றுக்காக உயிரை விட்டார். சைவ சமயத்திலே முதற் பொருளாக இருப்பது திருநீர். சைவ சமயத்திலே முதற் பொருளாக இருப்பது திருநீர். அதனாலே திருநீற்றுக்கு அவ்வளவு பெருமை. திருநீற்றுக்காக உயிரை விட்டா அவருக்கு சிவம். திருநீற்றுக்காக உயிரை விட்டாரு. எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உயி என்பது அப்பர் தேவா. அதனாலே அவன் பகவன் என்று தெரியும். பகவன் என்று தெரிந்து நம்ம கொல்ல வந்திருக்கிறார் என்று தெரியும். திருநீர் பூஜிருக்கிறார் என்று கண்டவுடனே சிவனடியார் ஆயிட்டால் சொல்லி தன்னுடைய உயிரை விட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தியாகசீலர் இந்த ஏனாதினார். அதனால அவரை ஏனாதினார் அடியாருக்கும் அடியன் என்று பாடினார் சுந்தர பூசுவார்கள். ஆகையினாலே இப்படி திருநீற்றுடைய பெருமை அவ்வளவு சக்தி. அதனால எல்லாரும் திருநீற்றை மங்காமல் பூசுவோம். எப்போதும் திருநீர் இருக்கணும், பையில் இருக்கணும், கையில் இருக்கணும். விபூதி பையில் இருக்கணும், கையில் இருக்கணும். திருநீரை யாரும் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கணும், சம்படமாக வச்சுக்கணும். புது தீட்சை வாங்கின பேர பேர் விபூதி வச்சிருக்கிறது இல்லையே. தீட்சை வாங்கின பல பேர் இருக்கிட்ட விபூதி கிடையாது. அதனால திருநீர் கட்டாயம் இருக்கணும். அது தீட்சை வாங்கின